இப்போ சூர்யா தான் பிடிக்கும், சூர்யாவோட தான் சொல்றீங்களா? இப்போ இந்த டிவிக்கு விஜய் இதை பத்தி ஏதாவது? ரொம்ப பிடிக்கும் தாங்க. விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஜய் போய் பிடிக்காம யாருன்னா இருப்பாங்களா? பாத்தீங்க மக்களே, விஜய் பிடிக்காம யாரோ இருப்பாங்களான்னு சொல்றேன். டேய் என்ன பிடிச்ச அவ்வளவு கோடி பேர் இருக்காண்டா வெளியில. அவர் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவேன்னு ஒரு ஹோப் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா. ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா டாஸ்மாக்லாம் முக்கியமான இடத்துல எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எடுத்திருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் இல்லைங்களா, டக்குன்னு அதெல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு. கண்டிப்பா அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். விஜய் போலீஸ்க்குலாம் நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதனா லஞ்சம் எதனா வாங்கினா டக்குன்னு எதனா அவங்களுடைய சொத்துல எதனா அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கேட்கும் போதே நல்லா இருக்கு. ஆனா இது நடைமுறையில கொண்டு வரது ரொம்ப பெரிய விஷயங்க. அது கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஆனா நிறைய ஒரு ட்ரோல் பண்றாங்க, அதை பத்தி என்ன ஷேர் பண்ணிக்கிறோம்? ட்ரோல்ன்றது நல்லது பண்ணாலும் ட்ரோல் வரும், கெட்டது பண்ணாலும் ட்ரோல் வரும். ட்ரோல்ன்றது எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும். யார் என்ன பண்ணாலும் ட்ரோல் வந்துட்டே தாங்க இருக்கும். அதனால அவர் பாத்துல போயிட்டே தான் இருக்கு. நல்ல அவர் சொன்ன மாதிரியே தட்டி விடு. ஆமா, தட்டி விடு. அதனால இந்த மீடியா ட்ரோலு, இந்த சோசியல் மீடியா ட்ரோலு, ஆபாசம், அல்லு சில்லு இதெல்லாம் வச்சு இந்த அவதூறு பரப்புறது, என்ன இந்த பயாஸ்கோப்லாம் காட்டுறது, அப்புறம் என்ன இந்த ஏ டீம் பி டீம் இப்படிலாம் போய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க.